ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆயுத பூஜை நாள்ல ஃபேமிலியா கோயிலுக்கு போனா இது என்னோட ஹவுஸ். பிங்க் கலர் ட்ரெஸ் பிடிச்சா பிங்க் கலர் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதான் என்னோட அவுட்ஃபிட். என்னோட ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கிரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக ஆயுத பூஜைக்காண்டி பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். என்னுடைய அவுட்ஃபிட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க. ஹாய் சொல்லுமா. நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், பெருமாள் கோயிலுக்கு. என்னுடைய சாரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போகிற குடும்பத்தோட இந்த சாரி கட்டி இருக்கிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட அவுட்ஃபிட். அவங்க அத்தையோட பெருமாள் கோயிலுக்கு போறோம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இது பக்கத்தில் உள்ள எங்கள் அம்மன் கோயில். நாங்கள் இனிமேல் பெருமாள் கோயிலில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். நீங்கள் பின்னாடி லைட் எல்லாம் போட்டாச்சு. अरे लगता है इसके मुंह में मकाई अटक गई. பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்போ கும்பாபிஷேகம் வைப்பாங்க போல. A few moments later. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. குடும்பத்தோட வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து இன்னைக்கு எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ மத்தியானம் சமையலுக்கு ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய், சொந்த மரத்துக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார், கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல், பைத்தங்காய் வந்து காரப்பொடி போட்டு அப்படியே கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானத்துக்கு. ஏமா குழம்போட விட்டுட்டீங்க? ஸ்வீட் பண்ணலாம்ல. இல்லம்மா, ஸ்வீட் வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு பாயாசம் வச்சு அப்பளம் பொரிச்சுக்குவோம். இன்னைக்கு சைவ சாப்பாடுங்கிறனால நம்ம வீட்டுல பாயாசம் அப்பளத்தோட மத்தியானம் சாப்பிடலாம். சாயந்தரமா கடலை வச்சு பொரிகடலை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். வாமா சாம்பார் வைக்கலாம். சரிம்மா, காய்கறியை வெட்டிட்டு ஒன்னொன்னா வைப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்குவோம். சாம்பார் தாளிக்க போகிறோம் காய் போட்டு. சோம்பு, ரெண்டு மூணு வெந்தயம், அதை மூணு இப்போ பொரியட்டும். எங்கள் மாமியார் வந்து தக்காளி, வெங்காயம், காயெல்லாம் வெட்டுறாங்க. பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். இது வந்து நல்லா வதங்கட்டும். சாம்பாருக்கு தேவையான காய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் மூணு போட்டு தான் இன்னைக்கு நாங்கள் காய் சாம்பார் வைக்கிறோம். இந்த எண்ணெயிலேயே இந்த காயவும் வதக்கிக்குவோம். முள்ளங்கி இருந்தால் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இன்னைக்கு முள்ளங்கி இல்லை.
காயை கிண்டி விட்டுருக்கணும். இதோட உப்பு சேர்த்துக்குவோம். அப்போதான் உப்பு ஏன் காயில் இப்பயே சேர்த்துக்கிறேன்னா இந்த காய்களெல்லாம் உப்பு சார்ந்துருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பச்சை மிளகா கொடுங்கம்மா. A few moments later. நல்லா வதங்கிக்கட்டும். காய் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கணும். அப்போ தான் அந்த காய் பச்சை வாசனை போக மூடி மூடி வச்சு நம்ம அதை வதக்கிக்கணும். இது வந்து கேரட் பீன்ஸு பொரியல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்ட ஒரு அடுப்பு சும்மா இருக்குது. ஏன் மணி ஆயிடுச்சு, கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு மணி ஆயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம கடகட குடுகுடுன்னு வேலை பார்க்குறோம். இதை திறந்து பார்த்துக்கலாம் காய் வெந்துருச்சான்னு. நான் கொஞ்ச நேரம் காய் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயிலே பாதி அவிஞ்சிடணும். அப்போ தான் அந்த காய் வந்து நல்லா இருக்கும். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சட்டி வந்து சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரியலுக்கு எண்ணெய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். போதும். கடுகு பொரிஞ்சோன்னா பச்சை மிளகாயும் வெங்காயமும் சக்கரை வந்துருச்சா வதங்கலை, கொஞ்சம் வதங்கட்டும். கிண்டி விட்டோம்னா வதங்கிடும். இதில் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயே கேரட்டையும் பீன்ஸையும் நம்ம போட்டுக்குவோம். வந்து காயை நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி விட்டுருவோம். அது காய் நல்லா எண்ணெயிலேயே, தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. எண்ணெயில் தான் இந்த கேரட் பீன்ஸ் அவியணும். அவிஞ்சதுக்கப்புறமா உப்பை போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கலாம். இது வதங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கிருச்சு. தக்காளி போட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெயில் தக்காளி மசியணும்ல, அதனால் தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கிருச்சு. சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அதில் அம்மாக்கு தேவையான காரத்துக்கு தான் சாம்பார் பொடி. பருப்பை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ரசத்துக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளோதான். அது அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கேரட் பீன்ஸை நம்ம திறந்து பார்த்துக்கலாம். காய் அவிஞ்சிருச்சா அவியலையானு. இது ஒரு பக்கம் கொதியட்டும். இது இன்னும் அவியலை. காய் வந்து நல்லா அவியணும், அவியப்படலாம். அவிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டு அப்படியே அதை இறக்கிற வேண்டியதுதான். இது பிள்ளைகளுக்கு சத்து தான், ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் சாப்பிடாது. பீன்ஸு நல்லா அவிஞ்சிருச்சு.
இந்த பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றலை, எண்ணெயிலேயே நம்ம அப்படியே அவிச்சாச்சு. நல்லா எண்ணெயிலேயே வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் லைட்டாக தேங்காய் பூ மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுருக்கேன். பூவை போட்டுக்குவோம். அது கொஞ்சம் நேரம் இந்த மஞ்சள் வாசனை போகிற வரைக்கும் அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சு தான் கிளறணும். சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், கேரட் பீன்ஸு ரெடி. கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம திறந்துட்டு எல்லாமே நல்லா அவிஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மல்லித்தலையை மட்டும் நம்ம போட்டுக்கணும். என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அவிஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்குறேன். அவிஞ்சிருச்சு. நல்லா கொதிக்குது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்மளுடைய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு மல்லித்தலை போட்டு மூடி வச்சுருவோம். மல்லித்தலையை போட்டு அப்படியே மூடி விட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும். ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதையும் அடுத்து இறக்கிடலாம். அந்த மஞ்சள் வாசம் எல்லாம் போய் கேரட் பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். உதிரி உதிரியாக இருக்கும். ஒன்றுன்னா இப்போ வந்து பைத்தங்காய் வந்து மசாலா போட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு தாச்சி அடுப்பில் வச்சுக்குவோம். அங்கிட்டு பாயாசத்துக்கு சவ்வரிசி அவிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அது அவியலை. இதுலேயே நம்ம இந்த எண்ணெயிலேயே அப்பளக்கட்டையும் பொரிச்சிட வேண்டியதான். கட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன் இவ்வளோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்பளம் பொரிக்க போகிறேன். அப்பளத்தை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலாவை போட்டுக்கலாம். பைத்தங்காயை எண்ணெய் காயட்டும். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்பளம் போட்டுக்கலாம். ரெண்டு ரெண்டாக போட்டு பொரிச்சுக்குவோம். ரைஸ் கொடுப்போம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் பொரிச்சேன். அதனால கொஞ்சம் எண்ணெய் கருப்பாக இருக்கு. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்குவோம். அது பொரிஞ்சோன்னா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகா, வெங்காயம். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் கிண்டி விடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பைத்தங்காய் சேர்த்துக்குவோம். இங்கிட்ட அப்பளம் பொரிச்சாச்சு. அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பையில் போட்டு கட்டி வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிருச்சு. கொஞ்சம் வதங்கினா போதும். ஏன்னா நம்ம காயையும் போட்டு எண்ணெயில் தான் வதக்கணும். அதனால் இப்போ பைத்தங்காவை சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் காரமாக வைக்க போகிறேன். ஏன்னா சாம்பாரில் காரம் இல்லைங்கிறனால இந்த மசாலாவை காரமாக போட்டு விட்டோம்னா சாம்பாரோட எடுத்து வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது நல்லா
எண்ணெயில் நல்லா கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். A few moments later. வெங்காயம் வெந்துருச்சான்னு திறந்துக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கணும், காய் வதங்கலை, கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கணும். வதங்கட்டும் காய். தக்காளி போட்டோம், திறந்தாச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு. இது மசாலாங்கிறதுனால நிறைய போட வேணாம் மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே மறுபடியும் மூடி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்தோம்னா பைத்தங்காய் மசாலாவும் ரெடி. அந்த அப்படியே கிண்டி விட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா எண்ணெயிலே பச்சை வாசனை போக கிண்டி விடணும். என்னடா இவங்க எல்லா குழம்புக்கும் தேங்காய் பால் சேர்க்குறாங்களேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா, நாங்கள் எல்லா குழம்புக்கும் தேங்காய் பால் தான் சேர்ப்போம். தேங்காய் பாலை ஊற்றிக்குவோம், அவ்வளோதான். இந்த தேங்காய் பாலை ஊற்றி இந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் நேரம் கொதிக்க அடுப்பில் வச்சோம்னா அவ்வளோ சுவையான பைத்தங்காய் பிரட்டல் ரெடி. பைத்தங்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு, வதங்கி எல்லாம் முடிச்சாச்சு. கரண்ட் அடுப்பில் பாயாசத்துக்கு சுடுதண்ணி வச்சாச்சு. சுடுதண்ணி கொதிக்கட்டும். கடையில் வாங்கினா 100 சவ்வரிசி, இது அவியட்டும். சவ்வரிசி வந்து நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவை போட்டுக்கலாம். சேமியா உடைச்சி போடுறதுதானே? உடைச்சி தான் போடணும். சேமியா வந்து எங்கள் மாமியார் தான் வந்து உடைக்கிறாங்க. A few moments later. வறுத்து வச்ச முந்திரி, நிலக்கடலை, பிளம்ஸ் எல்லாத்தையும் இதில் பாயாசத்துக்கு போட்டுக்குவோம். ஏலக்காய், நான் வந்து எப்போதுமே பாயாசத்துக்கு பால் தான் ஊற்றுவேன். பால் கொதிக்கட்டும். அதோட நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்குவோம். ஒரு 10 நிமிஷம் பொறுமையில ப்ளீஸ். எல்லாம் போட்டு ஒரு கிண்டி விட்டோம்னா இப்போ பால் வந்து கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள சர்க்கரையை சேர்த்துக்குவோம். இருக்குமா, நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து சர்க்கரை அதிலேயே சேர்த்துக்குவோம். சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டிக்குவோம். ஒரு கொதி வரட்டு. ஏன்னா அந்த பால் வந்து பச்சை வாசனை கொதிக்கணும்ல. சுவையான பால் பாயாசம் ரெடி. இதோட நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சீனி, சர்க்கரை, இனிப்பு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் சீனிக்க சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். பாயாசம் நல்லா கொதிச்சு இதாகி சுவையான பால் பாயாசம் ரெடி. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அது சூடு ஆறணுன்னா நல்லா கட்டியாக வந்துடும். எல்லாமே சமைச்சாச்சு. பால் பாயாசம், கேரட் பீன்ஸ் பொரியல், ரசம், சாம்பார், பைத்தங்காய் வந்து மசாலா போட்டிருக்கேன், அப்பளம். நாங்கள் குக்கர் சாதம் தான் சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். A few moments later.
வீட்டுக்குள்ள இருக்கும் அங்க அண்ணா அப்பா கேட்பாரு கால் கழுவுற வீடியோ எப்படி இருக்குன்னு கேட்டா நூனுதான் அழகா எடு. A few moments later. சாம்பிராணி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 A few moments later.